நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி ஈரோடு அணைக்கல் பாளையம் ஆயுதப்படை மைதானத்தில் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து சமத்துவத்தை வலியுறுத்தும் விதமாக மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கிரேன் ஸ்ருதி ஆகியோர் மூவர்ண பலூன்களை பறக்கவிட்டனர். இதையடுத்து சிறப்பாக பணிபுரிந்த காவல்துறை மற்றும் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் என 148 பேருக்கு நற்சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி மயிலாடுதுறையில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இதனையடுத்து அரசு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய அதிகாரிகளுக்கு நற்சான்றிதழ்கள் மற்றும் பயனாளிகளுக்கு 24,37,249 மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் வழங்கினார். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி கோவை வஉசி மைதானத்தில் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தி காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து கோவை மாவட்ட அரசு துறைகளில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கினார். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் திருவாட்டானை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் திருவாட்டானை மாவட்ட உரிமையியல் நீதிபதி ரேவதி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி தேனி விளையாட்டு மைதானத்தில் தேனி மாவட்ட ஆட்சியர் வைத்தியநாதன் மூவர்ண தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மூவர்ண பலூன்கள், புறாக்களை வானில் பறக்கவிட்டு காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து பின்னர் துறை ரீதியாக சிறப்பாக செயல்பட்ட அரசு துறை அதிகாரிகளுக்கு பாராட்டு சான்றுகளையும் பதக்கங்களையும் வழங்கினார். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி நீலகிரி மாவட்டம் உதகை அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து 16 பயனாளிகளுக்கு 97,55,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு வழங்கினார். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி திருவள்ளூர் ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் கவிதா தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து 16 பயனாளிகளுக்கு 4,77,956 ரூபாய் மதிப்பிலான அரசு நல உதவி திட்டங்களை மாவட்ட ஆட்சியர் கவிதா வழங்கினார். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி கடலூர் அண்ணா விளையாட்டு அரங்கில் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு சமாதானத்தை குறிக்கும் வெண்புறாக்கள் மற்றும் மூவர்ண பலூன்களை பறக்கவிட்டார். இதனைத் தொடர்ந்து 182 பயனாளிகளுக்கு 1,42,98,784 மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் வழங்கினார். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி திருச்சி சுப்பிரமணியபுரத்தில் உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரதீக் தாயாள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து 50க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு 7,97,00,000 மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள விளையாட்டு அரங்கில் மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தி காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் 29 பயனாளிகளுக்கு 30,37,277 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் வழங்கினார். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி தருமபுரி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் சரவணன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தி காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றிய 256 அரசு துறை அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் சிறப்பாக செயல்பட்ட மருத்துவமனைகளுக்கு நற்சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி ராமநாதபுரத்தில் உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் சிவகுரு பிரபாகரன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சமாதான புறாக்களையும் மூவர்ண பலூன்களையும் பறக்கவிட்டார். இதனைத் தொடர்ந்து சிறப்பாக பணிபுரிந்த 80 காவல்துறையினருக்கு பாராட்டு சான்றிதழ்கள் ஆட்சியர் சிவகுரு பிரபாகரன் வழங்கினார். பின்னர் பல்வேறு அரசு துறையில் சிறப்பாக பணிபுரிந்தவர்களுக்கு சான்றிதழும் 53 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் மாவட்ட ஆட்சியர் சிவகுரு பிரபாகரன் வழங்கினார்.
வழங்கினார். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி விருதுநகர் மாவட்ட விளையாட்டு அரங்கில் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தி காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் காவல்துறை, மருத்துவத்துறை, தீயணைப்புத்துறை, வேளாண்மைத்துறை, பொதுப்பணித்துறை உள்ளிட்ட 45 துறைகளில் சிறப்பாக பணிபுரியும் 256 பேருக்கு நற்சான்றிதழ்கள் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா வழங்கினார். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலர் கணேசன் கலந்து கொண்டு தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி சென்னை மாநகராட்சி ரிப்பன் கட்டட வளாகத்தில் மேயர் பிரியா தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து மூவர்ண பலூன்களை விண்ணில் பறக்கவிட்டார். இதனைத் தொடர்ந்து தேசிய மாணவர் படையினர், சாரணியர் மற்றும் பேண்ட் வாத்திய குழுவின் அணிவகுப்பு மரியாதையை மேயர் பிரியா ஏற்றுக்கொண்டார். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டு அரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷு மகாஜன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் உள்ளிட்ட 445 பேருக்கு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்களை வழங்கினார். பின்னர் அனைத்து துறைகளில் சார்பில் 166 பயனாளிகளுக்கு சுமார் 10,92,54,551 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் மாவட்ட ஆட்சியர் விஷு மகாஜன் வழங்கினார். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி கள்ளக்குறிச்சி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் பத்மஜா தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பத்மஜா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அஷானாசுடன் திறந்த வாகனத்தில் சென்று காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். சென்னை அரும்பாக்கம் வைஷ்ணவ் கல்லூரி வளாகத்தில் 80வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் கல்லூரி நிர்வாகத்தினர், பேராசிரியர்கள், அலுவலர்கள், பணியாளர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். திருச்சி மிளகுபாறையில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட அலுவலகத்தில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் சிவா தலைமையில் 80வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய செயற்குழு உறுப்பினர், AITUC அகில இந்திய பொதுச் செயலாளருமான அமர்ஜித் கவுர் பங்கேற்று தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பிரதமர் நரேந்திர மோடியின் சுதந்திர தின விழாவில் உரையில் ஒன்றுமே இல்லை என்றும் அவரை தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டார் என்றும் தெரிவித்தார். திருப்பத்தூர் அடுத்த காசிநாயக்கன்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியர் குழந்தைசாமி தலைமையில் 80வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மைய வளாகத்தில் 80வது சுதந்திர தின விழா நடைபெற்றது. இதில் மருத்துவக் கல்லூரியின் செயலாளர் டாக்டர் மதுமலர், குழந்தைகள் நலத்துறை துணை பேராசிரியர் மருத்துவர் பிரசன்ன வெங்கடேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து கல்லூரி அளவில் முதலிடம் பிடித்த மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசுகள் மற்றும் காசோலை வழங்கப்பட்டது. மேலும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. சென்னை அசோக் நகரில் உள்ள வேளாங்கண்ணி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் நாட்டின் 80வது சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி கிறிஸ்துதாஸ் காந்தி கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். திருச்சி மிளகுபாறையில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட அலுவலகத்தில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் சிவா தலைமையில் 80வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய செயற்குழு உறுப்பினரும் AITUC அகில இந்திய பொதுச் செயலாளருமான அமர்ஜித் கவுர் பங்கேற்று தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பிரதமர் நரேந்திர மோடியின் சுதந்திர தின விழா உரையில் ஒன்றுமே இல்லை என்றும் அவர் தன்னை தானே புகழ்ந்து கொண்டார் என்றும் தெரிவித்தார்.